மார்னிங்க்கு தேவையான காய்கறி எல்லாமே முந்தின நாள் கட் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா, ரொம்ப சிம்பிளாவும், ஈஸியாவும் குக்கிங்க முடிச்சிடலாம். ஸோ, இந்த குக்கிங்க்கு தேவையான எல்லா பொருளுமே நான் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு வேலையா நம்ம சொரக்காய் ஜூஸ் தான் குடிக்க போறோம். இத கட் பண்ணி எடுத்து வைக்கிறதுனால, நம்ம டக்குன்னு ரெடி பண்ணி குடிப்போம். இதே காலையில நம்ம இருக்கிற ஒர்க்குல கண்டிப்பா நமக்குன்னு ஒரு டைம் சேவ் பண்ணி, சொரைக்காய் ஜூஸ் போட்டு குடிக்க மாட்டோம். முந்தின நாள் கட் பண்ணோம்னா, அது ஒரு 2 நிமிஷம் வேலைன்னு சொல்லி கண்டிப்பா நம்ம அத செஞ்சுருவோம். நெக்ஸ்ட்டு கொண்டக்கடலைய குக்கரில் போட்டுறலாம். குக்கரில் வேக வைக்கும்போதே மூடி போடாதீங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து அது நுரைச்சி வந்ததுக்கப்புறமும் மூடி போடலாம். நான் பசங்களுக்கு வந்து எப்போதுமே ஸ்கூலுக்கு போகும்போது மாதுளப்பழம் ஜூஸ் கையில் கொடுத்து விடுவேன். ஒரு 9:30க்கு அந்த மாதிரி டைமில் குடிச்சிருங்கடா அப்படிங்கிறதுனால. மாதுளப்பழம் உரிச்சு வைக்கிறதுனால நம்மளுக்கு டைம் சேவிங்ஸும் இருக்குது. கண்டிப்பாக பசங்களுக்கு ஜூஸை நம்ம போட்டு கொடுத்துருவோம். அந்த டைமில் நீங்கள் யாராவது உரிச்சு கொடுங்க அப்படின்னு கேட்க வேண்டிய தேவையும் நமக்கு கிடையாது. குக்கர் இப்போ நல்லா நுரைச்சி வந்துட்டு விசிலை எடுத்துட்டு இந்த மாதிரி மூடி போட்டக்கப்புறவு விசில் போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் கூட தண்ணியே வராது, எங்கேயுமே சிந்தாது, அப்படியே அந்த குக்கர்லேயும் நின்றுக்கிடும். ஒரு 5 நிமிஷம் கழித்து அதுக்கும் ஒரு தாளிப்பு ரெடி பண்ணி கொடுத்துர்லாம். மார்னிங் டைமில் பால், டீ ஏதாவது குடிக்கும்போது இதையே கொடுத்துட்டோம்னா ஸ்நாக்ஸ் எதுவும் சாப்பிடாம இதையே சாப்பிட்டுக்கிடுவாங்க. சௌசௌவு வேக போட்டிருந்தேன், நல்லா வெந்து வந்துடுச்சு. இதுக்கு ஒரு அரைப்பு ரெடி பண்ணிடலாம். சின்ன வெங்காயம், பூண்டு, மிளகாய், ஜீரகம், ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய், இதை கொரப்பாக அரைச்சி அதோடு சேர்த்து ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணனாலே வந்து சௌசௌ ரெடி ஆகிட்டு. சௌசௌ வந்து சீக்கிரமாக வெந்து வந்துடும். டைம் சேவிங்ஸும் கூட, ஹெல்த் பெனிஃபிட்ஸும் அதிகமாக இருக்குது. சேனக்கிழங்கு முந்தின நாள் கட் பண்ணி புளி தண்ணியில் போட்டு வச்சா கொஞ்சம் கூட கலர் மாறல, அப்படியே இருக்குது. இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டு அதை வேக விட்டுறலாம். அது ஒரு 2 டைம் வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க, புளி தண்ணியில் போட்டதுனால. இந்த டைம் கேப்பில் நான் ஜூஸும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருவேன். சேனக்கிழங்கு 3/4 பதம் வெந்ததோடனே தண்ணியை ஸ்ட்ரைன் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து இந்த மாதிரி எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கோங்க. அப்படி பொரித்து எடுக்கும்போது டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும். பக்கத்துலேயே இன்னொரு பேன் வச்சு ரெடி பண்ணுதேன். ஸோ 2ம் ஒரே டைமில் செய்கிறோம் அப்படின்னால நம்மளுக்கு டைம் சேவிங்ஸும் கிடைக்கும். தேங்காய் எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, ஒரு 4 பல் பூண்டு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், இது கூட ஒரு பெரிய சைஸ் பல்லாரியை வந்து இந்த மாதிரி சாப் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு தக்காளி பழத்தையும் சாப் பண்ணி சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கி விட்டுட்டீங்க அப்படின்னா சிம்பிளாக சீக்கிரமாக வதங்கி வந்துடும். இது நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு. பொன்னிறமாக இந்த மாதிரி பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. நான் 2 பேட்சாக எடுத்து வந்து பொரிச்சு எடுத்துருக்கிறேன். நம்மளோட குவான்டிட்டி எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பேட்சாக பிரித்து பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக உப்பு போட்டிருந்தேன். திருப்பி கொஞ்சம் உப்பு, வரமிளகாத்தூள், கரம் மசாலா தூள், மஞ்சள் தூள், மல்லித்தூள் சேர்த்து ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி விட்டு அதை நல்லா சுண்ட வதங்கினதுக்கு பிறகு நம்ம பொரிச்சு வச்சுருந்த சேனக்கிழங்கையும் அதோடு சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா வந்து எல்லா பக்கமும் மசாலா மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. இப்படி பரட்டி விடும்போது கோட்டிங் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும். இது கூட கொஞ்சமாக மிளகுத்தூள், ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய். துருவின தேங்காய்ங்கிறது ஆப்ஷன் தான், வேணும்னா சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இறக்கி சாப்பிட்டு பாருங்கள். ஈவினிங் வரைக்கும் அது நல்ல மொறுமொறுப்பாக அவ்வளோ டேஸ்ட்டாட்டும் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டேக்கு நம்ம காய்கறியெல்லாம் கட் பண்ணி எடுத்து வைக்கணும். அதுக்காக நான் என்ன பண்ணுவேன்னா, முதல்லையே அதை வாஷ் பண்ணி ஒரு ஓரத்தில் வச்சுட்டோம் அப்படின்னா அது நல்லா தண்ணி காஞ்சு வந்துடும். சின்ன வெங்காயம் உரிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கிறவங்க காட்டிலும் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னக்கூட்டி ஃபஸ்ட்டு சின்ன வெங்காயத்தில் தண்ணி விட்டு அப்படி வச்சுட்டோம் அப்படின்னா எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு கடைசி நம்ம சின்ன வெங்காயம் உரிக்கும்போது ஈஸியாகவும் உரித்து எடுத்துடலாம். நெக்ஸ்ட் டே நம்ம என்ன குக் பண்ண போகிறோம், என்ன மாதிரியான ரெசிபியை நம்ம ட்ரை பண்ண போகிறோம் அப்படிங்கிறத முந்தின நாளே பிளான் பண்ணி அதுக்கு தேவையான காய்கறி எல்லாம் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா இருக்கிற காய்கறியை வச்சு அதுக்கப்புறம் நம்ம என்ன குக் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதையும் யோசித்து வச்சுக்கோங்க. நான் தேங்காய் துருவி வச்சுருவேன், மாங்காய் ஊறுகாய் போட்டு வைப்பேன். பட் ஆனால் ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ண மாட்டேன், வெளியிலே வச்சுக்கலாம். ஏன்னா ஈவினிங் ஒரு டைம் எடுத்துக்கிடுவாங்க, நெக்ஸ்ட் டே மார்னிங்கும் தேவைன்னா பசங்க போவையில் வரையில் கொஞ்சமாக எடுத்து சாப்பிட்டுக்கிடுவாங்க. மாங்காய் கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண மாட்டாங்க. ஸோ அதை ஊறுகாய் போடுறதுக்காக எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு 2, 3 தடவை பீன்ஸையும் கோவக்காயையும் இந்த மாதிரி கழுவிட்டு ஒரு காட்டன் டவலில் விரித்து வச்சுட்டோம், மூடி வச்சிட்டோம் அப்படின்னா அதுவும் நம்மளுக்கு தண்ணி இல்லாமல் நல்லா நீட்டாயிரும். அதுக்கு முன்னக்கூட்டி நம்ம என்னென்ன வேலையெல்லாம் பார்க்கணுமோ அதை நம்ம பார்த்துக்கிடலாம். தேங்காய் தண்ணி உடைச்ச உடனே ஒன்று குடிச்சிருங்க. அப்படி இல்லை நம்ம குடிக்க மாட்டோம் அப்படின்னா ஒரு சின்ன கிளாஸ் டம்ளரில் ஊற்றி வந்து நீங்கள் ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்து வச்சிட்டிங்கன்னா ஆப்பத்துக்கு, சப்பாத்தி மாவு பிசைறதுக்கு, தோசை மாவுக்கு கொஞ்சம் தண்ணி விடுவோம்ல, இந்த மாதிரி டைமில் இந்த தேங்காய் தண்ணியை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த தேங்காய் தண்ணியில் ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதனால் வந்து எப்போதுமே வீணாக்காதீங்க. ஒன்றும் ஸ்டோர் பண்ணி வைங்க, இல்லைன்னா குடிச்சிருங்க. பீன்ஸை இந்த மாதிரி நீல வாக்கில் வந்து கட் பண்ணியிருக்கேன். நான் ஷார்ட்ஸ்க்கும் ஒரு வீடியோ எடுக்கிறதுனால ரெசிபி வீடியோவும் சேர்த்து இதோட ஜாயின் பண்ணிடுவேன்.
கோவக்காய் வறுவல் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி நம்ம நீள நீளமா கட் பண்ணணும் அப்படின்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதனால் நீள வாக்குல கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. டெய்லியும் ஏதாவது ஒரு பயிர் வகை இந்த மாதிரி சீக்கிரமாகவே நனைய போட்டுட்டோன்னா நம்மளுக்கு மறக்காது. நைட்டு தூங்குறதுக்கு முந்தி நம்ம நனைய போடணும்னு பல நாள் நெனச்சிருப்போம். ஆனால் அடிக்கடி நம்ம மறந்து போயிடுவோம். முக்கியமாக நான் எனக்கு கண்டிப்பாக மறந்து போயிருங்க. இப்போ ஈவினிங் டைமே ஸ்கூல் விட்டு வர்றதுக்கு முன்னக்கூட்டி இதெல்லாம் செட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு மறக்கவே செய்யாது. ஸோ நெக்ஸ்ட்டு தேவையான எல்லாத்தையுமே ப்ரிப்பேர் பண்ணி எடுத்து வச்சாச்சு. ஸ்கூல் விட்டு அவங்க வர்றதுக்கு முன்னக்கூட்டியே இந்த ஒர்க் எல்லாத்தையுமே நான் முடிச்சுட்டேன். ஸோ அவங்க வந்ததுக்கு அப்புறவு ஈவினிங் ஸ்நாக்ஸு, குழந்தைங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, அவங்களோட ஸ்டடியில கான்சன்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்பவே டைம் இருக்கு. மார்னிங்கும் அறிபறியா எழும்பி என்ன சமையல் பண்ணணும்னு யோசிக்கணும்னு தேவை கிடையாது. இதுதான் சமைக்க போறோம் அப்படிங்கிறத முந்தின நாளே நம்ம பிளான் பண்ணியாச்சு. இந்த ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு நெய் காலியா போயிட்டுங்க. நான் இப்போதைக்கு என்ன ட்ரை பண்ணிட்டுருக்கேன்னா, பட்டர் வாங்கி அதுக்கப்புறம் தான் நெய் வந்து ரெடி பண்ணிட்டுருக்கிறேன். நம்ம ஊர்ல இருக்கும்போது நம்மளுக்கு ஈஸியா குவாலிட்டியான நெய் கிடைக்கும். மதுரையில எனக்கு எங்க நல்ல நெய் கிடைக்கும் அப்படிங்கிறது தெரியலங்கிறதுனால, இப்போ நம்ம பட்டர் வாங்கிட்டு நெய் ரெடி பண்ணத. நெய் வந்து 400 எம்எல் கிட்ட இருக்கு. கொஞ்சம் பரவால்ல நல்லாவே இருக்கு. ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஏதாவது யோசிச்சீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.